இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா கவரிங் செயின். சில செயின் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே நல்ல நார்மலான கலரில் நல்ல கோல்டன் கலரில் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பச்சை கலரில் அது மாதிரி கலர் எல்லாம் போன மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. இந்த மாதிரி செயினை நம்ம வந்து ஃபுல்லாகவே எப்படி சூப்பராக புதுசு மாதிரி ஆக்கலான்னு தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கருப்படிச்சு கலர் போய் இருக்கும். இதையும் நம்ம எப்படி புதுசாக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெண்டு செயினுமே பார்த்திங்கன்னா கவரிங் செயின் தான், கோல்டு கிடையாது. நல்லா பார்த்துக்கோங்க, இது வந்து கவரிங் செயின். இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி கருப்பாக இருந்துச்சுனாலே இது கவரிங் செயின் தான். ஒன்று வந்து பச்சை கலரில் மாறி இருக்கிறது, இன்னொன்று வந்து நேரம் வந்து மங்கி இருக்கிற ரெண்டு கேரண்டி உள்ள கவரிங் செயினை தான் நம்ம எடுத்திருக்கோம். ஒரு ஃபுல் அளவு எலுமிச்சப்பழம் ஜூஸ் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ஃபுல் எலுமிச்சப்பழ ஜூஸு எடுத்துட்டேன். இப்போ அதில் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடானா ஆப்ப சோடா, நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த சோடா தான். இப்போ இது நல்லா நுரைச்சி இது அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இந்த பச்சை கலராக மாறி இருக்கிற செயின் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து அப்படியே அது உள்ளே போட்டுடலாம். அதாவது அந்த பகுதி மட்டும் நல்லா மூழ்கணும். அடுத்தது இன்னொன்று, இதுவும் வந்து செம்பு நிறத்தில் மாறின ஒரு செயின் தான். இதோட இந்த ஜாயிண்ட் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஜாயிண்ட்டும் செம்பு கலரில் இருக்குது. இதையும் வந்து நம்ம இதுக்குள்ளே நல்லா மூழ்கி வைக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். நல்லா ஊற வச்சாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதையும் அதுக்குள்ளே போட்டுக்கோங்க. அது கூட இன்னும் கொஞ்சம் பேக்கிங் சோடாவை சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த காப்பர் பாத்திரத்துக்கெல்லாம் கழுவுறதுக்காக ஒரு பவுடர் கிடைக்கும். நல்ல காப்பர் கலரில் தான், ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்கும். இது வந்து எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும். இதோட விலை பார்த்திங்கன்னா வெறும் 10 ரூபா தான். இது வந்து பித்தளை பாத்திரங்கள் தேய்க்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. இதுவும் ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டுட்டு இதோட கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா காப்பருக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரியான கவரிங் பொருட்களுக்கும் நல்ல ஒரு கலரை கொடுத்து நல்ல புதுசு போல் ஆக்கும். இப்போ இதை வந்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துருங்க. இதை நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சுட்டேன். இப்போ செயினை வந்து நம்ம வெளியே எடுத்துடலாம். இதிலே பார்த்திங்கன்னா கருப்பு கலர், அதாவது நம்ம லைட்டு ஆரஞ்சு கலரில் தான் இந்த பவுடர் போட்டோம். பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கருப்பு கலரில் இருக்குது. எல்லா அழுக்குமே வந்துடும். இதை இன்னொரு வாட்டி தண்ணி வச்சு நம்ம வாஷ் பண்ணிடலாம். தண்ணி வச்சு கழுவுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி இந்த எலுமிச்சை தோலை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஏற்கனவே காமிச்சிருந்தேன், பச்சை கலரில் ஒரு மாதிரி பாசி பிடிச்ச மாதிரி இருந்ததுன்னு. அது எல்லாமே பார்த்தீங்கன்னாலே இப்போ வந்து போயிருச்சு. நம்ம கொதிக்க விட்டதிலே போதும். வேறு நம்ம எந்த ப்ரஷ்ஷோ எதுவுமே போடவே வேண்டாம். இப்போ இதை தண்ணியில் வாஷ் பண்ணிடுறேன். இப்போ தண்ணி போட்டு கழுவியாச்சு. நான் ஏற்கனவே இந்த வளையம் காமிச்சிருந்தேன் பார்த்திங்களா, கருப்பு கலரில் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா அது வந்து நல்ல கலர் மாறி அதில் இருந்த கருப்பு எல்லாமே நீங்கி நல்ல கலரில் வந்துருச்சு, கோல்டன் கலரில் வந்துருச்சு. அதே மாதிரி பச்சை கலரில் இருக்கிறதா கூட ஒரு இடம் காமிச்சிருந்தேன் 2 செயின்லேயுமே. அதுவும் பார்த்திங்கனாலே போயிருச்சு எல்லாமே. இதுவும் உங்களுக்கு ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தடும் கூட. நான் மற்ற வீடியோஸையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம இதில் வந்து பேஸ்ட் எதுவுமே யூஸ் பண்ணாமல், ப்ரஷ் எதுவுமே போடாமல், ஜஸ்ட் வந்து 2-3 பொருட்களை போட்டு, ஒரு 2 பொருள் தான், லெமன் ஜூஸும் அப்புறம் இந்த காப்பர் தேய்க்கிற பவுடரும் மட்டும் போட்டுட்டு கொதிக்க வச்சிட்டோம். நமக்கு வந்து நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடச்சிட்டு. இதுவும் பார்த்திங்கன்னா எல்லா கடையிலுமே கிடைக்கும், வெறும் 10 ரூபா தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.